வணக்கம் ரோவிலே. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அச்சிவேலியில் அமைஞ்சிருக்கிற தொண்டமனார் என்ற பகுதியில் தான் நிற்கிறோம். தொண்டமனார் என்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொண்டமனாருக்கு போகிற ஒரு பாதையில் தான் நின்று காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து என்னென்னு சொன்னால் ஒரு பீச், அதாவது தொண்டமனார் பகுதியில் அமைஞ்ச ஒரு பீச்சை தான் இன்றைக்கி வந்து பார்வையிட போகிறோம். அந்த பீச்சில் என்ன மாதிரி அந்த பீச் வந்து தற்போதைய நிலையில் இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அடங்கியிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்ப்போம். இப்போ நிற்கிற பகுதி வந்து எங்கேன்னு சொன்னால் தொண்டமனாறு பீச்சில் தான் நிற்கிறோம். அதாவது தொண்டமனாறு செல்வச்சன்னதி கோயிலுக்கு அருகாமையில் அமைந்த ஒரு கடற்கரை ஓரத்தில் தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடற்கரை ஓரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு மத்தியான நேரம். ஸோ இந்த மதிய நேரத்தில் வந்து பெருசாக நிறைய ஆட்கள் வந்து போகிறதில்லை. பட் ஈவினிங் டைமில், அதாவது பின்னேற நேரங்களில் வந்து நிறைய பேர் வந்து போகிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதில் வந்து சில கூடாரங்கள் அமைத்திருக்கு. அதாவது வெயில் நேரத்திலையும் சரி, இல்லாட்டி பின்னேற நேரங்கள்லையும் சரி, இந்த கூடாரங்களில் வந்து இளைப்பாரி கொள்ளலாம். அப்படியான நிலைமையில் வந்து இதை வந்து கட்டி வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, வாங்க கடற்கரை கடல் ஒன்று நோக்கி போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கடற்கரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த நேரம். பாருங்க, ஒரு 3 பேர் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பீச்சு வேலை மூலம் வந்து ஒரு ஆள் வந்து மீன் பிடிச்சி வந்துக்கிறார். ரொம்ப ஒரு அமைதியான இடமா வந்து இந்த நேரத்தில் இருக்குது. ரொம்ப அமைதி, அதாவது எந்த விதமான சத்தங்கள் வந்து கேட்கவில்லை. பாருங்க அவ்வளோ அமைதியாக இருக்குன்னு சொல்லி. தண்ணி எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அமைதியாக இருக்கோ. பெருசாக அலை வந்து இதில் வந்து இப்போ இல்லை, இந்த நேரத்தில் இல்லை. சில நேரத்தில் வந்து ஈவினிங் டைமில் வந்து வரலாம். கடற்கரையை சுற்றின இடத்த பாருங்க. இது ரொம்ப மதிய நேரம் என்றபடியால் கொஞ்சம் வந்து வெயில் கூடவா இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க. பட் ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் குறைவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து குடும்பத்தோடு வந்து இந்த பகுதிகளில் வந்து இளைப்பாரி செல்வாங்க. வரவங்களுக்கு வந்து குடிநீர் வசதி ஏற்படுத்துறதுக்காண்டி இதில் வந்து குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. பாப்போம் இதில் தண்ணி வருதான்னு சொல்லி. தண்ணி வரலை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நிறைய காலத்துக்கு முன்னாடி வந்து இரவு நேரத்தில் வந்து ஒளியை தர்றதுக்காண்டி இதில் வந்து சோலார் மூலம் எரியறதுக்கான வசதிகளை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பட் இது வந்து இப்போ
எரியாதுன்னு நினைக்கிறேன். காரணம் வந்து இது வந்து பராமரிப்பு இல்லாதபடியால் இது வந்து வேலை செய்ய இயலாத ஒரு கட்டம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. இந்த சோலார் லைட் எல்லாமே அதே போல் சிசிடிவி கேமரா வந்து இங்கே வந்து பொருத்தப்பட்டிருக்குது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பொருத்தப்பட்டிருக்கும். அதே போல் ஆண் பெண் இருவருக்குமான கழிப்பறை வசதியும் வந்து இந்த வீட்டில் வந்து காணப்படுது. இங்கேயும் ஒரு குடிநீர் அமைப்பு வந்து காணப்படுது. மற்ற சிறுவர்களுக்காக இதில் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு 2-3 விளையாடக்கூடிய வசதி ஒரு சிறிய அளவில் தான் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட காலமாக வந்து இதுக்கு பராமரிக்கப்படாமல் காணப்படுது. அப்படி பராமரிக்க முடியாமல் காணப்படுறதால தான் இந்த நிலைமையில் வந்து இந்த பீச் வந்து இருக்குதுன்னு சொல்லி இந்த கருத்தாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். சில வேளையில் வந்து இன்னும் வருங்காலத்தில் இனி போக அடுத்தடுத்த நடவடிக்கையில் வந்து இந்த பீச்சை வந்து ஒரு புறணமைக்கிறதுக்காக வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். இனி வருங்காலத்தில் வந்து ஒரு நல்ல முறையில் வந்து அனைத்து மக்களும் வந்து விரும்பி இருக்கிறதுக்கேற்ற வகையில் வந்து ஒரு பொழுதுபோக்கு இடமாக வந்து இனி வருங்காலத்தில் அமைக்கப்படலாம். தற்போது வந்து சிலது நிதி பற்றாக்குறை அல்லது வேறு விடயங்கள் காரணமாக வந்து இதை வந்து தொடர்ந்து வந்து பேணி பாதுகாக்க எல்லாமே இருக்கும். ஸோ இனி வருங்காலத்தில் வந்து அப்படி இதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி நல்ல முறையில் வந்து அமைப்பாங்க என்று சொல்லி நான் வந்து நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்து கொண்டிருக்கிற பகுதியில் வந்து நீராடலாம், அதாவது குளித்து கொண்டு போகலாம். இது வந்து குளிக்கக்கூடிய பகுதியை தான் வந்து இருக்குது. பெருசாக ஆழமண்டி இல்லை இந்த பகுதி. பாருங்க, இந்த தண்ணி வந்து அப்படியே போகுது. இது வந்து செல்வச்சந்நிதிக்கு போகிற தண்ணி தான் இது. இதில் தான் செல்வச்சந்நிதி கோயில் வந்து காணப்படுது. அதாவது இதில் வந்து பாலம் வந்து இருக்குது. இந்த பாலத்தை கடந்தங்களை போனீங்கன்னு சொன்னால் செல்வச்சந்நிதி கோயிலுக்கு வந்து போய்கொள்ளலாம். இப்படி அழகாக இருக்குது பாருங்க. இந்த பகுதியில் வந்து அலை கொஞ்சம் கூட இருக்குது. அலையிட சத்தத்தை கேட்பாங்க. எந்த பகுதியில் வந்து குளிக்கலாம் என்று சொல்லி அடையாளப்படுத்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதாவது மிதவை கொண்டு அடையாளப்படுத்தப்பட்ட எல்லைக்குள் மட்டும் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய மேப் வந்து போட்டிருக்குது. அதில் மேலே வந்து சில்ட்ரன் பார்க் தான் அதில் முதல்ல பார்த்த இந்தியாவில் இருந்த சில்ட்ரன் பார்க். அதே போல் கீழே வந்து கேகேஎஸ் ரோட். அதில் நடுவில் வந்து சிவப்பாக ஒரு பெட்டி ஒன்று போட்டிருக்காங்களா, அதில் தான் குளிக்கலாம். அந்த பிரதேசம் எதுன்னு சொன்னால் இப்போ பார்த்துட்டு வந்து இந்த பிரதேசம் தான் அது. ஸோ அதில் வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி வந்து வழங்கப்படுகிறது.